ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டா சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் விடைகளுடன் 2000 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொது அறிவு பார்ப்போம். இது குரூப் 2 கொஸ்டின் 2000 வருஷத்துல நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A கொஸ்டின். பொது அறிவு. அடர்த்தி என்பது கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது. நிறை பை பர்மன். திரவத்தினுள் ஓரளவுக்கு மூழ்கி இருக்கும் ஒரு பொருளின் மீது செயற்படும் முடிவான மேல்நோக்கு அழுத்தம் அந்த பொருளின் புவியீர்ப்பு மையத்தின் வழியாக செயல்படுகிறது. குறுக்கலை Z அச்சு வழியாக செல்லும் போது ஊடகத்தில் உள்ள துகள்கள் கீழ்கண்டவாறு அசையும். XY தளத்தில். ஜூல் தாம்சன் குழுமையானது வாயுவின் மூலக்கூறு எடையை பொறுத்தது. புள்ளி செயல்பாடு தத்துவம் எங்கு உபயோகப்படுகிறது? இடி தாங்கிகள். ஒரு ஜெட் விமான இயந்திரம் வேலை செய்யும் அடிப்படை தத்துவம் நேர்கோட்டு உந்தம். சூரியனின் வெப்பநிலை காண உதவும் விதி ஸ்டீவனின் நான்மடி விதி. தசைகளில் இரத்த ஓட்டம் நடைபெறுவது இரத்தத்தின் பாகுநிலையால். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு பயன்படுவது சரித்திர சான்றுகளின் வயதை காண. வீச்சு பண்பேற்றத்தை விட அதிர்வெண் பண்பேற்றம் சிறந்தது, ஏனெனில் உருக்குலைவு இருக்காது. எக்ஸ் கதிர்கள் செல்லும் திசைவேகம் எதற்கு சமம்? ஒளி. ஒளிப்பெருக்கி மின் சக்தியை ஒளி சக்தியாக மாற்றுகிறது. ஒளியின் குறுக்கலை பண்பு எதனால் நிரூபிக்கப்படுகிறது? தள விளைவு. மின்சார இஸ்திரி பெட்டி குளிர அதிக நேரம் எடுக்க காரணம் கதிர்வீச்சு திறன் குறைவு. ஹீலியம் வாயு ஹைட்ரஜன் வாயுக்கு பதிலாக நிரப்பப்படுவதற்கான காரணம் காற்றுடன் கலந்த கலவை வெடிக்கும் ஆபத்து தராதது. அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வதால் பாதிக்கப்படும் உறுப்பு கல்லீரல். கீழ்கண்டவற்றுள் பூண்டு மனமுடையது. எந்த பூண்டு அப்படின்னா வெண் பாஸ்பரஸ். நைட்ரஜன் அடங்கிய ஒரு பொதுவான உரம் யூரியா. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு உலோக போலி? ஆர்சனிக். மாலைக்கண் நோய் ஏற்பட எந்த விட்டமின் சத்து குறைவு காரணம்? விட்டமின் ஏ. பாதரசம் வெப்பமானிகளில் பயன்படுத்துவதற்கான காரணம் சீராக விரிவடையும். சோடியம் குளோரைடு என்பது கீழ்கண்டவற்றுள் எதனுடைய வேதிப்பெயர்? சாதாரண உப்பு. பசுமையான உணவு மற்றும் பழங்களில் உள்ள சத்து எது? விட்டமின்கள். மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு ஆர்கான். தீப்பெட்டியின் பக்கங்களில் உள்ள பொருள் சிவப்பு பாஸ்பரஸ். பென்சிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அலெக்சாண்டர் பிளெமிங். கண்ணாடியை கரைக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். பண்டைய இந்திய ரசவாதிகள் தங்கம் தயாரிக்கவும் சாகாத மருந்து தயாரிக்கவும் உபயோகித்தவை தங்கமும் பாதரசமும். ஈஸ்ட் கீழ்கண்டவற்றுள் எதனை உண்டாக்க பயன்படுகிறது? ஆல்கஹால். பெரும்பாலான பருப்பு வகை தாவரங்கள் உள்ள குடும்பம் பேபேசி. கீழ்கண்ட புரோட்டோசோவான்களில் எதற்கு தெளிவான வடிவம் உள்ளது? பாராமீசியம். பாக்டீரியாக்களின் வளர் ஊடகத்தில் பயன்படுத்தப்படுவது எது? அகரஹார். மலேரியா நோயை உண்டாக்குபவை புரோட்டோசோவா. எளிய வகை நிலவாழ் தாவர வகையானது பிரயோபைட்டுகள். பாக்டீரியா பொதுவாக பகுப்படையும் வகை இரட்டை பகுப்பு. அகர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஜெலீடியம். நனைந்த ரொட்டியில் வளரும் உயிர் பூஞ்சை. நைட்ரஜன் நிலைநிறுத்தல் செய்பவை நீல பசும்பாசிகள். கீழ்கண்டவற்றுள் எது பூச்சி இனங்களில் குடலில் இருந்து செல்லுலோஸை செரிக்க உதவுகிறது? புரோட்டோசோவான்கள். சர்க்கரை கரைசலில் இருந்து ஒயின் அதாவது வினிகர் உண்டாக்கும் பாக்டீரியா அசிடோபாக்டர் அசிடி. பேக்கரி ஈஸ்ட் எனப்படுவது செக்கோரோமைசிஸ் செரிவிசியே. மிக உயரமான மர வகைகள் காணப்படும் தாவர பிரிவு டைகாட்டுகள். டில்லியில் சுற்றுப்புற அசுத்தங்களை உருவாக்குவது ஆட்டோமொபைல். நீரின் pH மதிப்பு 7. அயோடின் குறைபாடு ஏற்படுத்துவது முன்கழுத்து கழலை. புகையிலையில் உள்ள நச்சுத்தன்மையில் உள்ள பொருள் நிக்கோட்டின். சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் கிரியேடின். நாடாப்புழு யாரிடம் அதிகமாக காணப்படும்? பன்றி மாமிசம் உண்பவர்களிடம். எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் குரங்கு. ஹர்கோவின் குரானா என்பவர் கீழ்கண்டவற்றில் எந்த கண்டுபிடிப்பிற்காக கௌரவிக்கப்பட்டார்? புரத உற்பத்தி. கீழ்கண்டவற்றில் எந்த வகை பால்வினை குரோமோசோம்கள் ஒரு ஆணை குறிப்பிடும்? XY. கீழ்கண்டவற்றில் எந்த வியாதி வராமல் தடுக்க டிரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது? டிப்தீரியா, டெட்டனஸ் மற்றும் கக்குவான் இருமல். இந்த மூன்றும் வராமல் இருக்கிறதுக்காக ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது. பட்டியல் 1 பட்டியல் 2. மைட்டோகாண்ட்ரியா சுவாசித்தல். குளோரோபிளாஸ்ட் ஒளிச்சேர்க்கை. ஸ்டோமேடா நீராவி போக்கு. செல் சுவர் ஆஸ்மாசிஸ். நியூக்ளியோடைட் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது?
1, 2 மற்றும் 3. பாஸ்பரிக் அமிலம், டிஆக்சரைடு, போஸ் சர்க்கரை, நைட்ராசினல் காரங்கள். இந்த 3 தான் நியூக்ளியோடைட் உருவாக்கப்பட்டுள்ளது. பாக்டீரியோபேஜ் என்பது பாக்டீரியாவை தாக்கி அழிக்கும் ஒரு வைரஸ். ஒரு செல்லில் ரைபோசோமின் முக்கிய பங்கு புரத உற்பத்தி. கௌதம புத்தர் முதலில் போதித்த இடம் சாரநாத். அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? கௌடில்யர். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் யார்? முகமது பின் காசிம். ஜெசியா வரி மீண்டும் யார் காலத்தில் விதிக்கப்பட்டது? அவுரங்கசீப். பிளாசிப் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1757. பக்சார் சண்டை எப்பொழுது நடைபெற்றது? 1764. நிலையான நிலவரி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1793. எப்பொழுது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்தது? 1858. முதல் இந்திய பெண் போலீஸ் அதிகாரி யார்? கிரண்பேடி. பொன்னியின் செல்வன் என்ற நாவலை எழுதியவர் யார்? கல்கி. எப்பொழுது எங்கே ராஜராஜன், ராஜேந்திரன் மற்றும் ராஜாதிராஜன் ஆகியோரின் தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? 1946. தொல்லேஸ்வரம். மாமன்னன் அலெக்சாண்டருடன் போர் செய்த இந்திய மன்னன் யார்? போரஸ். தென்னிந்தியாவில் ஓடும் பெரிய நதி எது? கோதாவரி. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்ற பெயர் பெற்றவர் யார்? சரோஜினி நாயுடு. உலகிலேயே பெரிய காப்பியம் எது? மகாபாரதம். பஞ்சசீல கொள்கையை உருவாக்கிய நகரம் எது? பாண்டூர். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை யார்? அலெக்சாண்டர் கன்னிங்காம். யாருடைய ஆலோசனைப்படி 2ஆம் சரபோஜி சரஸ்வதி மகால் நிலையத்தை கட்டினார்? சுவாட்ஸ். கீழ்கண்ட நகரங்களுள் எது ஷூ தயாரிப்புக்கு பிரசித்தி பெற்றது? பாட்டா நகர். கீழ்கண்ட மாநிலங்களுள் எது வங்கதேசத்துடன் பொதுவான எல்லையை பெற்றிருக்கவில்லை? நாகாலாந்து. கீழ்கண்ட நகரங்களுள் எது பூட்டு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்றுள்ளது? அலிகார். இந்திய கடற்படை தளம் அமைந்துள்ள இடம்? கார்வார். 1991 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி எந்த மாநிலத்தில் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாக உள்ளது? கேரளா. தெலுங்கு கங்கை திட்டம் எந்த நதியுடன் தொடர்புடையது? கிருஷ்ணா. கீழ்கண்டவற்றில் காடுகளை அழிப்பதால் எவை நடைபெறுகின்றன? நிலத்தடி நீர் குறைதல், வெள்ளம், மண்ணரிப்பு. இவை அனைத்தும் நடைபெறுகின்றன. நர்மதை நதி கொப்பரை பகுதி கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் உள்ளது? மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம். கீழ்கண்டவற்றில் எது கோடைகால பயிராகும்? பருப்பு. பட்டியல் 1, பட்டியல் 2. டிட்டாகர் காகிதம், நேபாளகர் பத்திரிகை காகிதம், சிந்திரி உரம், கட்னி சிமெண்ட். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? பிலாய் எஃகு ஆலை மகாராஷ்டிரா. இதுதான் சரியாக பொருந்தவில்லை. ரூர்கேலா எஃகு ஆலை ஒடிசா சரி. துர்காபூர் எஃகு ஆலை மேற்கு வங்காளம் சரி. பொகாரா எஃகு ஆலை பீகார் சரி. 2000 நவம்பர் 15ஆம் நாள் பீகார் மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. தற்போது பெகாரா எஃகு ஆலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? சிம்லா உத்தரப்பிரதேசம். இது சரியாக பொருந்தவில்லை. டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் சரி. அபு மலைத்தொடர் ராஜஸ்தான் சரி. கொடைக்கானல் தமிழ்நாடு. இதுவும் சரி. வடகிழக்கு பருவக்காற்றினால் அதிகபட்ச மழைப்பொழிவு பெறும் மாநிலம் எது? தமிழ்நாடு. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணையை கண்டுபிடி. ராமன் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. இந்தியாவில் எந்த ஏரி அதிக உப்பளவை பெற்றிருக்கிறது? சாம்பார். பட்டியல் 1, பட்டியல் 2. ஸ்ரீநகர் ஜீலம், ஆக்ரா யமுனா, வாரணாசி கங்கை, விஜயவாடா கிருஷ்ணா. கிழக்கிந்திய விவசாயம் நடைபெறுவது இந்தியா. கடகரேகை எந்த மாநிலத்தின் வழியே செல்கிறது? கடகரேகை ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீகார் மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டு புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. எனவே ஜார்க்கண்ட் தான் சரியான விடை. இந்த ஜார்க்கண்ட்ங்கிற ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. ஆன்சர் ஜார்க்கண்ட். கடகரேகை எந்த மாநிலத்தின் வழியே செல்கிறது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வழியாக. இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1935. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1951. ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தல். ஒரு ஹெக்டேருக்கு தானிய உற்பத்தியில் மிக அதிக அளவு விளைவை தரும் மாநிலம் ஹரியானா. இந்திய மாநிலங்களில் 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை செறிவு மிகுதியான மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவில் மிக அதிக நிலப்பரப்பில் பயிரிடப்படும் பயிர் எது? நெல். புதிய காசுகளை மையமாக கொண்ட நாணய திட்டம் பின்வரும் ஆண்டில் இந்தியாவில் அமுலுக்கு வந்தது. எந்த வருடம்? 1960.
தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டத்தின்படி நில உச்சவரம்பு 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். இந்திய தேசிய வருமானத்தில் விவசாயத்தின் பங்கு தோராயமாக 38%. ஸ்வாஹா திட்டத்தை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி. உலகின் மீன் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு ஜப்பான். தனிநபர் கணக்கு துவங்கப்பட முடியாத வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் காலம் 1951 முதல் 56 வரை. இந்தியாவில் ₹1 நாணயங்கள் வெளியிடும் அதிகாரம் பெற்றவர் யார்? மத்திய நிதி அமைச்சகம். BSNL தலைவர் சேத். அட்டவணையில் அடங்கிய வங்கி என்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் 2ஆம் பட்டியலில் அடங்கிய வங்கி. தமிழ்நாட்டில் விவசாய வருமான வரி விதிப்பது மாநில அரசு. ஒரு தொழில்துறையிலிருந்து கிடைக்கும் பல்வேறு வகையான வருவாய் பின்வருவதில் ஒன்று நிச்சயம் அற்றது. எது அப்படின்னா லாபம். இந்தியாவின் இணைப்பு மொழி எது? ஆங்கிலம். ஒரு ஆளுநர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 35. ராஜ்யசபாவின் ஆயுட்காலம் நிரந்தரமானது. இந்திய பிரதமரை யார் நியமனம் செய்கிறார்? இந்திய ஜனாதிபதி. எந்த நாளில் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26, 1950. சுதந்திர இந்தியாவின் முதலாவது தலைமை நீதிபதி யார்? ஹரிலால் ஜே கானியா. ஒரு மாநில அரசை நீக்கும் அதிகாரத்தை அரசியலமைப்பின் எந்த ஷரத் வழங்குகிறது? விதி 356. பாண்டிச்சேரியின் தலைநகரமானது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியின் லெப்ட் கவர்னர் யார்? ரஜினி ராய். அஸ்ஸாமின் தலைநகரம் எது? திஸ்பூர். இந்தியாவின் துணை ஜனாதிபதி யார்? கிருஷ்ணகாந்த். இந்தியாவின் நிதி அமைச்சர் யார்? யஷ்வந்த் சின்ஹா. 2000. இந்தியாவின் உள்துறை அமைச்சர் யார்? 2000ல LK அத்வானி. இந்தியாவின் வேளாண்மை துறை அமைச்சர் யார்? நிதிஷ்குமார். இதுவும் 2000. இந்தியாவின் முப்படைகளின் தலைவர் யார்? ஜனாதிபதி. இந்தியாவின் திட்டக்குழுவின் தலைவராக பதவியின் அடிப்படையில் யார் இருக்க முடியும்? பிரதமர். இந்திய துணை ஜனாதிபதி பின்வரும் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யார் அப்படின்னா லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்களால். இந்தியாவில் 2வதாக அதிகமாக பேசப்படும் மொழி தெலுங்கு. எப்பொழுது வங்காள பிரிவினை பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட்டது? கிபி 1911. எங்கு இந்திய தேசிய காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது? பம்பாய். மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிளவின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? ராஜ் பிகாரி போஸ். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 1886, 1893 மற்றும் 1906ஆம் ஆண்டுகளில் இருந்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி ஒரு மிதவாதி. பாலகங்காதர திலகர் ஒரு தீவிரவாதி. கீழ்கண்டவர்களில் யார் தீவிரவாதிகள்? பாலகங்காதர திலகரும் ஸ்ரீ அரவிந்தரும். பீகாரி மாணவர்கள் மாநாட்டை உருவாக்கியவர் யார்? ராஜேந்திர பிரசாத். முதல் சுதந்திர இந்திய அரசியலமைப்பு நகலை தயாரித்தவர் யார்? BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை தயாரித்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நியூ இந்தியா என்ற ஆங்கில வார இதழை நிறுவியவர் யார்? அன்னி பெசன்ட். கீழ்கண்டவர்களில் யார் லோஸ் மானியர் என்று நினைவுபடுத்தப்படுகிறார்? பாலகங்காதர திலகர். பொருளாதார தேசியத்தின் முன்னோடி என்று கருதப்படுபவர் யார்? R.C. தத். 1921ஆம் ஆண்டில் மாப்ளா புரட்சி எங்கு ஏற்பட்டது? கேரளா. இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரித்தவர் சர் சிரில் ரெட்க்ளிஃப். கீழ்கண்டவர்கள் 3 வட்டமேஜை மாநாடுகளில் பங்கேற்றவர் யார்? PR அம்பேத்கர். 1940ஆம் ஆண்டில் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆச்சாரியா வினோபா பாவே. 1919ஆம் ஆண்டில் காந்திஜி ஏன் சத்தியாகிரக சபையை ஏற்படுத்தினார்? ரவுலட் சட்டத்திற்கு எதிராக. விங்ஸ் ஆஃப் ஃபயர் அக்னி சிறகுகள் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அப்துல் கலாம். மிர் என்பதன் என்ன? ரஷ்ய விண்வெளி நிலையம். காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தர் யார்? டாக்டர் C. பங்கஜம். டிஸ்கவரி ஆஃப் காட் என்னும் புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ரபிக் சஹாரியா. UNOவின் பொதுச் செயலர் 2001இல் யார்? கோபி அண்ணன். 2000 வருடத்திய காந்தி அமைதி பரிசு யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? நெல்சன் மண்டேலா. இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு செயலர் யார்? சோகிலா ஐயர். 2001இல் அமெரிக்காவுக்கான புதிய இந்திய தூதுவர் யார்? லலித் மான்சி. 2001இல் இந்திய இராணுவ பணியாளர் தலைவர் யார்? இவர்களுள் எவரும் இல்லை. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? MS கில். இந்தியாவின் முதல் பாதுகாப்பு படை பணியாளர் தலைவர் யார்? இவர்களுள் எவரும் இல்லை. 2001இல் இந்திய மக்கள் தொகை ஆணையர் மற்றும் பொது பதிவாளர் யார்? JK பாந்தியா. இந்தியாவில் 1991
மக்கள் தொகை கணக்குப்படி சராசரி எழுத்தறிவு வீதம் என்ன? 52%. ஆபரேஷன் பிளட் லைட் என்பது அறிவொளியை பெருக்குதல். முண்டந்துறை எதற்காக முக்கிய புகழ் பெற்றது? புலிகள். தமிழ்நாட்டில் கூந்தன்குளம் எதற்கு குறிப்பிடத்தக்கது? பறவைகள். தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி எங்குள்ளது? பாபநாசம். தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்குள்ளது? திருநெல்வேலி. ஒண்டர் பாக்ஸ் என்று குறிப்பிடப்படுவது கனிப்பொறி. எந்த நீர்வீழ்ச்சி தி ஸ்பா ஆப் தி சவுத் என அழைக்கப்படுகிறது? குற்றாலம். கீழ்வருவர்களில் ஜனநாயகத்திற்கு யார் தக்க இலக்கணம் அளித்தவர்? ஆப்ரஹாம் லிங்கன். ஐநா பொது சபையின் தலைவராயிருந்த முதல் இந்தியர் விஜயலட்சுமி பண்டிட். யூதான் நினைவு பரிசு பெற்ற இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. வங்காளதேசத்தின் தலைநகரம் எது? டாக்கா. எந்த மாநாட்டில் பஞ்சசீல கொள்கை வெளியிடப்பட்டது? பாண்டும். ILOவின் தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவா. கீழ் வரும் நாடுகளுள் எந்த நாட்டில் எழுதப்படாத அரசியலமைப்பு உள்ளது? இங்கிலாந்து. அபு மலைத்தொடர் எங்குள்ளது? இந்தியா. இந்திய விஞ்ஞான நிறுவனம் எங்குள்ளது? பெங்களூர். நாசிக் அமைந்துள்ள நதிக்கரை? கோதாவரி. வ.உ. சிதம்பரனாரின் படைப்பு எது? மெய்யறிவு. கீதாஞ்சலியின் ஆசிரியர் யார்? தாகூர். IDBI என்பது ஒரு வங்கி. நிதி கொள்கையின் தொடர்பு பொது வருவாய் செலவுடன். இதுக்கு அடுத்து இருக்கிறது மேக்ஸ். கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கு. இதுல நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம். விளக்கமான விடை பின்னாடி நான் அட்டாச் பண்ணிடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. 3:24 என்பதற்கு சமமானது 8:64. 3 வட்டங்களின் மையங்களை சேர்த்து உருவாக்கப்படும் முக்கோணம் ABCயின் சுற்றளவு யாது? 15 சென்டிமீட்டர். இதுல கட்டத்துல எந்த 12, 9 இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறதுல எது வரும் அப்படின்னா ஆன்சர் 1. 1/3 + 2/2 + 1/2 இன் மதிப்பு 5/19. பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? 10. பின்வரும் தொடரின் அடுத்த உறுப்பு யாது? Q1F, S2E, U60, U21C. ஆன்சர் Y88B. x/54 = 96/x இன் ஓவின் மதிப்பு யாது? 72. 0.5 + 0.5 × 0.5/0.4 + 0.1. ஆன்சர் 1.5. B இல் A 3இல் ஒரு பங்கு, C இல் B 2இல் ஒரு பங்கு எனில் A/B/C எவ்வளவு? 1:3:6. 60 மீட்டர் × 30 மீட்டர் அளவுள்ள ஒரு செவ்வக வடிவ வயலின் ஒரு மூலையில் 16 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் ஒரு மாடு கட்டப்பட்டுள்ளது. அந்த மாடு தோராயமாக எவ்வளவு புல்லை மேயும்? ஆன்சர் 201 மீட்டர்². 3/4 என்பது சதவிகிதத்தில் எவ்வளவு? 75%. அரை சதவீதத்தை தசம பின்னத்தில் எழுதுக. 0.5. 644 இல் 5/7 ஆன்சர் 460. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு 2 முறையும் ஒரு கடிகாரம் அடித்தால் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும்? 156 முறை. கீழ்கண்ட வரிசையை நிறைவு செய்க. 7, 8, 10, 13, 27, அடுத்து 22. 3 எண்களின் சராசரி 28. இரண்டாம் எண் முதல் எண்ணை போல் இரு மடங்கு. மூன்றாம் எண் இரண்டாம் எண்ணை போல் இரு மடங்கு. அந்த 3 எண்கள் 12, 24, 48. கலையரங்கம் ஒன்றில் இருக்கைகளில் 1/4 பாகம் பையன்களும் 3/8 பாகம் பெண்களும் உட்கார்ந்திருந்தனர். கலையரங்கில் அந்த குழந்தைகள் இருந்த இருக்கைகளின் சதவீதம் என்ன? 62.5%. மற்ற 3இலிருந்து வேறுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. 15. ஒருவர் தன் வருமானத்தில் 75% செலவு செய்கிறார். அவருடைய வருமானம் 20% அதிகரித்த போது அவர் தன் செலவை 10% அதிகரித்தால் அவருடைய சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? 50%. இதுல பொது அறிவும் மேக்ஸும் முடிஞ்சு. மேக்ஸ்க்குரிய கொஸ்டின்ஸ் டீட்டெயில் ஆன்சர் லாஸ்ட் பிட் இருக்கு. விளக்கமான விடை 186வது சம்முக்கு, அடுத்து 182வது சம்முக்கு, அடுத்து 183வது சம்முக்குரிய ஆன்சர், 184வது சம், 185வது சம், 186வது சம்,
187, 188, 189, 190, 190 இங்கேருந்து இங்கே வரை இருக்கு. 191, 192, 193வது சம், 194வது சம், 195வது சம், 196வது சம், 197வது சம், 198வது சம், 199வது சம், 200வது சம். 200 மேக்ஸ் பார்த்தாச்சு. இனிமே அடுத்து பொது தமிழ் பார்க்கலாம். இதே 2000 கொஸ்டினுக்குரிய பொது தமிழ். டிஎன்பிசி குரூப் 2 ஒரிஜினல் வினாத்தாள் விடைகளுடன் 2000 பொது அறிவு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது பொது தமிழ். தொங்கு பாலம் என்பதன் இலக்கண குறிப்பு. தொங்கு பாலம் அப்படிங்கிறது வினைத்தொகை. மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். நசை வந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. மா கவிதை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் MA வரை படித்துள்ளேன். ஆன்சர், நீ எதுவரை படித்துள்ளாய்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் எது? ஆன்சர், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பரத்தினா. ஆன்சர், பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடைக்கேற்ற வினா. கரிகால சோழன் கல்லணையை கட்டினார். கல்லணையை கட்டியவன் யார்? விடைக்கேற்ற வினா. திருக்குறள் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? எவ்வகை வாக்கியம் என எழுதுக. பெண்ணிற்கு மதிப்பு கொடுங்கள், உரிமை கொடுங்கள், வணக்கம் செலுத்துங்கள். தொடர் வாக்கியம். தோன்றிய என்னும் சொல்லின் வேர்ச்சொல் தோன்று. தந்தான் வேர்ச்சொல் தா. நில் என்ற வேர்ச்சொல்லை வினையெச்சம் ஆக்குக. நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் நின்று. ஓது என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சம் ஆக்குக. ஓது என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் ஓதிய. துற என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் துறவோர். கேள் என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை வினையாளனையும் பெயர் கேளார். வேர்ச்சொல்லை வினைமுற்றாக்குக. கான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டான். வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. கல் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் கற்றவனை. வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. தா என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தவள். ஈ என்ற வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. ஈ என்ற வேர்ச்சொல்லின் பெயரெச்சம் ஈந்த. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொறுமை அப்படிங்கிறது பொருந்தாது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பசும்பால். சந்தி பிழை இல்லாத தொடர் அறிக. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி. பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அவன் ஒரு தனிப்பிறவி. சந்தி பிழையை நீக்குக. அந்த பத்திரிகை செய்திகளை தந்தை படித்து காட்டினார். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. மலர்கள் பொய்கையில் மலர்ந்தன. வலுவு அற்ற வாக்கியத்தை தேர்க. கம்பர் ராமாயணத்தை பாடினார். பிழை இல்லாத தொடரை தேர்வு செய்க. வாய்மை குறை தீர்ந்த நன்மை தரும். மரபு பிழைகளை நீக்குக. மயில் அகவும். மரபு பிழைகளை நீக்குக. பனை யோலை. பட்டியல் 1 பட்டியல் 2. வழி காற்று. களிறு யானை. முனிவு சினம். வனப்பு அழகு. வெறுக்கை ஊக்கம். புறக்க காக்க. முகில் மேகம். தடவரை அகன்ற மலை. களனி வயல். பெற்றம் பசு. கிளைஞர் உறவினர். சிவிகை பல்லக்கு. சிவகாமி ஆண்டார் தவமுனிவர். எரிபத்தர் நாயனார். புகழ்ச்சோழன் அரசர். சேக்கிலார் முதலமைச்சர். இகழ் பகை. கரி யானை. நான் கயிறு. செரு போர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். கம்பராமாயணம் கம்பர். புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர். நாலாயிர திவ்ய பிரபந்தம் குலசேகர பெருமாள். தேவாரம் திருநாவுக்கரசர். இயேசுகாவியம் கண்ணதாசன். சீராபுராணம் உமர் புலவர். புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர். பழமொழி முன்றுரையரனார். திருக்குறள் திருவள்ளுவர். பெரிய புராணம் சேக்கிலார். தேம்பாவணி வீரமா முனிவர். தமக்கென முயலார் நோன்றால் பற்றி எனும் தொடர்
இடம்பெற்றுள்ள இலக்கியம் புறநானூறு. நெடுதல் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அகநானூறு ஆகும். அகநானூறு ஆப்ஷன் கொடுக்கல, ஆன்சர் அகநானூறு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுக. செங்குட்டுவன் அயராது படித்ததால் தேர்வில் வெற்றி பெற்றார். கலவை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என காண்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. செயப்பாட்டு வினை வாக்கியம். மணமக்கள் 16 பெற்று பல்லாண்டு வாழ்க. இத்தொடர் எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். ஈவது விளக்கு. இத்தொடரில் காணும் வாக்கியத்தை குறிப்பிடுக. கட்டளை வாக்கியம். முருகன் கடைக்கு சென்றான், புத்தகம் வாங்கினான், நன்கு படித்தான், தேர்வில் வெற்றி பெற்றான். இத்தொடர் எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என காண்க. கரிகால் சோழன் கல்லணையை கட்டுவித்தான். பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கட்டளை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க. ஆசிரியர் முருகனிடம் நன்றாக படிக்குமாறு கூறினார். அயர்கூற்று வாக்கியம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். கட்டளை வாக்கியம். ஆசிரியர் முருகனிடம் நன்றாக படிக்குமாறு கூறினார். அயர்கூற்று வாக்கியம். கரிகாலனால் காவிரிக்கு கரை கட்டப்பட்டது. செய்யப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம்? இளமையில் கல். கட்டளை வாக்கியம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அமைதி, ஆக்கம், இறைவன், ஈதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சட்டம், சீச்சம், செலவு, சேனை. பகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பூரித்தல், பெருமை, பை, பொங்கல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அரசன், ஆண்டி, ஏழை, பணக்காரன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அணில், ஆடு, இலை, ஈ. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை தேர்க. கெடு, கேடு, கொடு, கோடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. பாரதிதாசன் தமிழ் உணர்வை வளர்த்தார். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. நேற்று முருகன் பள்ளிக்கு சென்றான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை குறிப்பிடுக. உழைப்பே உயர்வு தரும் என்பர். பின்வரும் தொடர்களுள் ஒழுங்கான சொற்றொடர் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. சரியான தொடர் அரைஞான் கயிற்றால் அணிற் பிள்ளையை அடித்தான். பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் குடம் முழுக்கு முடிந்தது. பிறமொழி சொற்கள் நீக்கப்பட்ட தொடர் மழை நீர் சாலை வழியாக ஓடியது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா துணி அங்காடி. பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் இந்த உலகில் நம் நாடு முதன்மை பெற்ற நாடாக விளங்க நாம் உழைக்கணும். இணையான தமிழ் சொல் டெலிவிஷன் சென்டர் தொலைக்காட்சி மையம். நேரான தமிழ் சொல் அறிக. இன்டர்நெட் இணையம். உறுப்பினர் அசம்பிளிக்கு சென்றார். இத்தொடரில் உள்ள ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் உறுப்பினர் சட்டமன்றம் சென்றார். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் அறிதல். ஒளி ஓசை. இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம். ஒளி நீக்கு. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் ஆள் அப்படின்னா ஆலமரம். இந்த ஆள் அப்படின்னா ஒரு மனிதன். இந்த ஆள் அப்படின்னா மூழ்கி. நரை முடித்து சொல்லால் முறை செய்த அரசன். இத்தொடரில் குறிக்கப்பெறும் சோழ அரசன் யார்? கரிகால் சோழன். தொடரும் தொடர்பும் அறிதல். மாறி வரும் வருவன் மயங்கா தொழில்கென என்று இளங்கோவடிகள் கோவலன் வாயிலாக கூறுவது கண்ணகி. தொடரும் தொடர்பும் அறிதல். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் என்று கூறியவர் பாரதிதாசன். தொடரும் தொடர்பும் அறிதல். முத்தமிழ் காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுபவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியாக பிரித்தெழுதப்பட்டது எது? சீரடி. சீரடி அப்படிங்கிறத சீர்மை பிளஸ் அடி. ஆறுயிர் அருமை பிளஸ் உயிர். பேதம் முறை. பேதம் பிளஸ் உர. பேதம் உர. பேதம் பிளஸ் உர. ஆன்றோரொடொப்பர். ஆன்றோர் பிளஸ் ஓடு பிளஸ் ஒப்பர். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் நகமும் சதையும் போல நட்பு. மலரும் மனமும் போல அப்படின்னா பிரியாமல் இருத்தல். கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு. இவ்வுமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் இன்னாத கூறல். இலவு காத்த கிளி போல ஏமாற்றால். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் பாசம். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான சொல் நாயிடம் கிடைத்த தெங்கம் பலம் போல பயனின்மை. குடம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இத்தொடரின் மோனை குணம் நாடி குற்றமும் நாடி.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இத்தொடரின் எதுகை அகர பகவன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. இத்தொடரில் அமைந்துள்ள எதுகை நன்றி, நன்றன்று. இத்தொடரில் அமைந்துள்ள மோனை சொல்லுக சொல்லீர் பயனுடைய, சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல். சொல்லுக சொல்லீர், இதுதான் மோனை. பின்வரும் உணர்ச்சில் ஒழுங்கான சொற்றொடர் திருக்குறள் நன்னெறிகளை காட்டும் நூலாகும். சரியாக ஒழுங்குபடுத்திய சொற்றொடர். மக்களின் வாழ்க்கை முறை எவ்வளவோ மாறுதல்களை கண்டுவிட்டது. பெயர் சொல்லின் வகை அறிதல். வெண்மை அப்படிங்கிற பெயர் சொல்லின் வகை குணப்பெயர். படித்தல் பெயர் சொல்லின் வகை தொழிற்பெயர். கிளி பெயர் சொல்லின் வகை பொருட்பெயர். உலகம் பெயர் சொல்லின் வகை இடப்பெயர். நண்பகல் பெயர் சொல்லின் வகை காலப்பெயர். எவ்வகை பெயர் சொல். மரம் அப்படிங்கிறது இடுகுறி பெயர். அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு. இலக்கண குறிப்பு. நாணமும் மடமும் எண்ணும்மை. ஒளி வேறுபாடு சரியான பொருள். கிளி அப்படின்னா பயம். இந்த கிளி அப்படின்னா பறவை. கிளி அப்படின்னா கிழித்தல். மனம் அப்படின்னா நாற்றம். இந்த மனம் அப்படின்னா உள்ளம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பசு. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அரசன். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருதல். தீ சரியான பொருள் நெருப்பு. வேர்ச்சொல். பாடினார் என்று சொல்லின் வேர்ச்சொல் பாடு. வென்றான் வேர்ச்சொல் வெல். வேர்ச்சொல். சென்றான் அப்படின்னா வேர்ச்சொல் செல். பேரொளி என்னும் சொல் எவ்வாறு பிரியும். பெருமை பிளஸ் ஒளி. அழகிலா என்னும் சொல் எவ்வாறு பிரியும். அழகு பிளஸ் இலா. நெடுந்தொகை எதிர்ச்சொல் குறுந்தொகை. எதிர்ச்சொல் அகத்தூய்மை புறத்தூய்மை. செலவு வரவு. உயர்வு தாழ்வு. இன்பம் துன்பம். பொருந்தாத சொல் முனிவு சினம் வெகுளி. இது எல்லாம் ஒன்று. ஆறுதல் அப்படிங்கிறது பொருந்தாதது. இத்தொடர்ல பொருந்தாத காண்டம் சுந்தர காண்டம். பொருந்தாத சொல் நன்மை. இதுதான் பொதுத்தமிழ் 2000 கொஸ்டினுக்குரியது. முடிஞ்சிச்சு. பொதுத்தமிழ் பொது அறிவு ஜிகே பார்த்தாச்சு. மேக்ஸும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.